மாநாடு நடத்தணும்னு சொல்லிங்கிறாங்க. ஐயா நீங்க தயாராகுங்க ஐயா, நாங்க தயாரா இருக்கிறோங்க ஐயா. இங்க சென்னை மாநாடை பத்தி அநேகமா அது ஐசரி தலைமையில தான் அந்த மாநாடு நடக்கணும். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். மதுரையில் முதல் மாநாடு, 2வது சென்னை மாநாடு ஐயா. நான் சொல்றேன் 2 மாநாடு தான். நான் 77 மாநாடு நடத்தினவன். சென்னை மாநாடு 15 லட்சம் பேர் வந்தாங்க, 15 லட்சம் பேர். அதனால ஒரு 5 லட்சம் பேரை கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம மற்றவங்க மாதிரி 300-500 கொடுத்தா கூட்டியா போறோம் இல்ல. உணர்வு முழுக்க வெள்ளாளனை கூப்பிடுறோம், வெள்ளைமாரை கூப்பிடுறோம், மொழியாளர்களை கூப்பிடுறோம், இளைஞர்களை கூப்பிடுறோம். அதனால 2 மாநாடு நடத்தணும்னு நான் முடிவு பண்றேன் எல்லாருடைய அனுமதியோடு. ஒன்று தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு, அது அநேகமா மதுரையா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லா தலைவர்களும் அது கொடுக்கணும். அடுத்து சென்னை நகரை மீண்டும் குலுங்க வைக்க வேண்டும். தலைநகரத்துல இந்த 2 மாநாடு நம்ம நடத்தணும். நம்ம 1.5 கோடி மக்கள் இருக்கிறன்றத நம்ம நிரூபிச்சாகணும். அதுக்கு முன்னால நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது. அதை எல்லாரும் சொன்னாங்க, வெள்ளாளர்னு வைக்கணும், ஒரு சிலர் முருகன் வைக்கணும், சந்திரன். அது நான் ஒரு ஆள் முடிவெடுக்க முடியாது. எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடையின் கீழே வரணும். நம்ம 1.25 கோடி இருக்கோம், 2 கோடி மக்கள் இருக்கிறன்றத கொண்டுன்னு வரணும். அதுல என்ன நேம் வச்சா ஃபார்வேர்டுக்கு போயிடுவோம், என்ன நேம் வச்சா பேக்வேர்ட்ல இருப்போம், எந்த நேம் வச்சா இதுவா எம்பிசிக்கு போவோம். அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சமுதாயங்கள் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியில இருக்காங்க. அந்த ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியிலேருந்து அவங்கள பேக்வேர்டு கொண்டு வரணும். அது தீர்மானத்துல ஒண்ணு வருது. அதுல வறுமை கோட்டு கீழே முதலியார்கள்லாம் பஸ் ஓனர், தியேட்டர் ஓனர், வெள்ளாளர்கள்லாம் ஆமா நிலத்துக்கு சொந்தக்காரர் தான், அதிபதிகள் தான் ஒத்துக்கிறோம், கல்லூரி தலைவர்கள் தான் நடத்துறோம். கல்வியில நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம், சமயத்திலயும் நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம், தமிழ்லயும் முன்னோடியா இருந்திருக்கோம். அத்துணை நம்முடைய இவங்களும் ஆதீனங்களும் நம்மவர்கள் தான். எல்லா ஆதீனமும் பாரத பிரதமர்கிட்ட ஆதீனங்கள் கொடுத்த செங்கோலை தான் நம்ம பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு வெள்ளாளனுக்கு கூடிய ஒரு பெருமையை பாரத பிரதமர் கொடுத்திருக்கார். அதனால நாம் சமயத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னோடி இருக்கிறோம். ஏன் இப்ப இந்தியா முழுவதும் இன்றைய தினம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஒன்று முறை இருக்குல்ல, இதை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டுல அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. வகுப்புவாதத்துல என்னென்ன கம்யூனிட்டி, என்னென்ன பிசி. ஆனா நீதி கட்சி 17 ஆண்டு காலம் தென்னகத்தையே 5 மாநிலத்தை ஆண்டது. அதுலதான் முதலா இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன் ஒரு முத்துலிங்க முதலியார் தான் கொண்டு வந்தான். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்ம இருந்துடுறோம். இந்திய அரசியல் சட்டத்துக்கு முன்னாலே நம்ம முதலியார் அந்த வகுப்பாத இதுவும் கொடுத்திருக்காரு. ஆக மாதிரி அதிலே நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே 35% பேர், 40% பேர் இன்னும் இருந்துக்கிறோம். நான் ஒரு முறை ரோட்ல போகும்போது எல்லாரும் ஓடியாந்து வண்டி நிறுத்தினாங்க. வண்டி என்ன இவ்வளவு பேர் ஓடியாராங்களே, அங்க தார் போட்டுங்கிறாங்க. சரி வண்டி நிறுத்தின என்னான்னு கை கொடுத்தாங்க. கை கருப்பா இருக்குங்க, இது தாரா இருக்குன்னாங்க. இல்லை என்ன சொல்லுங்கட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு 500 எடுத்துங்கன்னு. பணம் வேணாங்க ஐயா, நாங்கெல்லாம் ராணிப்பேட்டை NH ரோட்ல தான், நாங்கெல்லாம் முதலியார்கள் தார் வேலை செய்யறோம். அது போல 35-40% பேர் இன்னும் வறுமை கோட்டிற்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெள்ளாளர்களும் பிள்ளைமார்களும் முதலியார்கள். அதை எப்படி நம்ம வேலை வாய்ப்புல கொண்டு போனோம், எப்படி நம்ம கல்வியில கொண்டு போனோம், எப்படி இடஒதுக்கீட்டுல கொண்டு போனோன்ற முயற்சிகளை நம்ம பண்ணோம். அதுல வறுமைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். பல எம்பிசில இருக்கிறவங்க, எஸ்சில இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் ஒரு வீட்டுல 5 IAS இருக்காங்க, ஒரு வீட்டுல 5 டாக்டருங்க இருக்காங்க. ஆனா வறுமை கோட்டு கீழே அந்த கம்யூனிட்டிலையும் கீழே இருக்கிறான். அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரணும்னா பொருளாதார அடிப்படையில தான் இந்த வகுப்பு இது இடஒதுக்கீடு கொடுக்கணும்.
அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ஒரு ஆண்டு காலம் இருந்தது. அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்ததுனால அதை வாபஸ் வாங்கினார். அதுபோல பொருளாதாரத்தில் வெள்ளாளனுக்கு, பிள்ளைமார்களுக்கும், முதலியார்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இங்க முன்மொழிய போறாங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும். ஏன்னா வறுமை கோட்டு கீழே நம்ம மேல கொண்டு வந்தோம். அது போன்று பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கு. ஒரு நேம்ல எப்படி போறது, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல. அதே போல 2 மாநாடு தான். ஒன்று தென் மாவட்டத்துல ஒரு மோனம், அநேகமா மதுரை தலைவர்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பண்றேன்னாரு. ரகு கூட இது பண்றேன்னாரு. இன்னும் போடி நம்ம இவரு கூட நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அநேகமா ஐயா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். மதுரையில் முதல் மாநாடு, 2வது சென்னை மாநாடு ஐயா. அதுக்கு பின்னால இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்போ துளுவேளாளர் சங்கம் அகில இந்திய மாநாடு நடத்த போறாங்க. அதுவும் நம்ம எல்லா சொந்தங்களும் அதுல கலந்துக்குவோம். அதுல நமக்கு எவ்வளவு முயற்சிகள் என்னென்ன பண்ணுமோ நான் என்னுடைய சேவைக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் நிச்சயமா துளுவேளாளர் மாநாட்டிற்கும் நான் முன்னிருந்து நான் நடத்துறேன். அதே போல நம்முடைய செங்குந்தர் முதலியார்கள் வேலூர் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கும் நிச்சயமா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோம். அதுக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்முடைய பண்பாட்டு கழகத்துல 60-70 சங்கங்களும் மாநாடு நடத்தணும்னு சொல்லிங்கிறாங்க. ஐயா நீங்க தயாராகுங்க ஐயா, நாங்க தயாரா இருக்கிறோங்க ஐயா. இங்க சென்னை மாநாடை பத்தி அநேகமா அது ஐசரி தலைமையில தான் அந்த மாநாடு நடக்கணும். அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். வஉசி ஐயா அவருடைய சொன்னாங்க, நம்ம ஹரி சொன்னாரு. நிச்சயமா இந்த வெள்ளாளர் அனைத்துலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பின் கொடியில் இனி வஉசி ஐயா அவருடைய படம் இடம்பெறும். ஏன் அடுத்து புதிய நீதி கட்சியினுடைய கொடியிலேயும் வஉசி ஐயா அவருடைய படம் நிச்சயமாக இருக்கும். ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். நாம நடத்தின மாநாடு 2000 அந்த மாநாடு இப்ப நடத்திருந்தா நம்ம தான் உள்ள கோட்டையில இருந்திருப்போம். ஒன்றும் இல்லை, என்னுடைய அருமை நண்பர் இளைய தளபதி விஜய் ஒரு 1 லட்சத்திலிருந்து ஒரு 1.5 லட்சம் பேரை கூட்டி காமிச்சாரு. ஒரு 10 லட்சம் மாதிரி தெரிஞ்சது. நம்ம நடத்துற மாநாடு குறைந்தது 5 லட்சம் பேர் மதுரையில் இருக்கணும், குறைந்தது 10 லட்சம் பேர் சென்னையில கூடணும். அப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும். கூட்டமைப்புக்கே கூப்பிட்டு இந்த புதிய வேளாளர் முதலியார்களுடைய கூட்டமைப்பை கூப்பிட்டே 10 சீட்டு உங்களை தேடி கொடுத்துருவாங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு, சரி இவங்க என்ன யார் இந்த கூட்டமைப்பை கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ, யார் புதிய நீதி கட்சியை கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கும். எல்லா கட்சியிலையும் வெள்ளாளம் எங்கெங்க இருக்காம தேடுங்கன்னு நம்ம வேட்பாளர்களை நம்ம ஆளுங்க அந்தந்த கட்சியில வந்துருவாங்க மேல. சரி எல்லா வெள்ளாளரும் ஒன்னா இருக்காங்க, எல்லா முதலியாரும் ஒன்னா இருக்காங்க, எல்லா பிள்ளைமாரும் ஒன்னா ஆயிட்டாங்க, எல்லா சிவந்த முதலியாரும் ஒன்னா இருக்காங்க, எல்லாரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்ற முடிவோட அந்தந்த கட்சியில நம்ம ஆளுங்க அங்கங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பும் அதுல நிச்சயமா கிடைக்கும். இப்ப நான் வஉசி ஐயா அவருடைய பெயரை நம்ம தூத்துக்குடியில அவர் எவ்வளவு சிரமப்பட்டார், எவ்வளவு போராடினார், எப்படி எல்லாம் வாழ்ந்தாருன்றதெல்லாம் இந்திய அரசுக்கும் பிரதமருக்கும் தெரியும். நான் பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்திருக்கேன். வஉசி ஐயா அவருடைய பெயர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சூட்டணும்னு கொடுத்திருக்கேன். அது விரைவில் நிறைவேறும். அதுபோல வஉசி ஐயாவுடைய சிலை பாராளுமன்ற வளாகத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நமக்கு இருக்கிறது. அதே போல பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில இருக்கின்றோம். சித்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருக்குது, மருது பாண்டியனுடைய வெங்கல சிலை திறக்கிறாங்க. அதுல கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். செப்டம்பர் 5 தியாகச்செம்மல் வஉசி அவருடைய பிறந்த நாள். அதை மதுரைக்கு கூப்பிட்டீங்களா? எங்க கூப்பிட்டீங்க? திருநெல்வேலி நெல்லை மணிமண்டபத்துக்கு. நெல்லை மணிமண்டபத்துல தொடர்ந்து 6 ஆண்டு காலம் குரு பூஜை செய்த, மற்றவங்க எல்லாம் குரு பூஜை செய்யறாங்களேன்னு
முதலா நம் புதிய நீதி கட்சி தான் குரு பூஜையை 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தணும் நெல்லையில. அது மீண்டும் துவக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது நிச்சயமா அது நிறைவேற்றப்படும்.